வணக்கம். அன்பான கன்னிராசி நேயர்களே, ஆடி மாத பலனை பொறுத்தவரையில் கன்னிராசி நேயர்களுக்கு மிகவும் சிறப்பானது என்று தான் கூற வேண்டும். எவ்வளதோ செலவு, அளவுக்கு மீறி செலவு, அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கின்ற ஒரு நிலைப்பாடு வரும். ஒரு சிலர் இந்த கன்னிராசி நேயர்கள் சில பேர் தத்து கொடுப்பார்கள், இல்லை தத்து போவார்கள். இவர்கள் இயற்கையோட ரகசியமே அதுதான். ஏனென்றால் தாய் இருந்தால் தாரம் இருக்காது, தாரம் இருந்தால் தாய் இருக்காது. இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் உங்களுடைய வாழ்க்கையோட பிடிமானமே இருக்குது. உங்களோட அஸ்திவாரமே அதுதான். தாய் அமைஞ்சால் தாரம் அமையாது, தாரம் அமைஞ்சால் தாய் அமையாது. சொந்த வீடு வாசல் தாய் இருந்தால் கணவனுடைய வாழ்க்கையோட தரம் வேறு மாதிரி இருக்கும். இடம் விட்டு இடம் மாறி அலைந்து திரியக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சன காலம் என்று சொல்லலாம். அந்த விமோச்சன காலத்தை தான் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் மிகவும் பக்தியும் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள் அறிவுபூர்வமாக. அப்படிப்பட்ட நீங்கள் இந்த மாதமானது உங்களுடைய மனதில் சில விஷயங்கள்லாம் மறந்துடுங்க. அதை தொடர்ந்து மனசில் வச்சுக்காதீங்க. ஏனென்றால் உங்களுடைய சில விஷயங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். நீங்கள் பொறுத்து தான் வாழக்கூடிய இந்த பூமாதேவின்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் அதிக சிரமம் எடுத்து பிறர்களுக்காக உதவி செய்து பிறர்களோடு கலந்து வாழ்கின்ற சோசியல் சர்வீஸ் மைண்டும் பிறருக்காக செய்கின்ற மனப்பக்குவமும் உங்களோடு கூட பிறந்தது. அப்படிப்பட்டதுக்கு இந்த நேரம் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். 10 கூட 11 இருக்கான். இந்த 12ஆம் மாதி விரயம் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க கூட லாபத்தில் தான் இருக்கிறா. அதனுடைய புதனுடைய சாரத்தில் வருவதனால் சுபகாரியம் நடக்கும். உங்கள் இஷ்டப்படி நடக்கும். நீங்கள் ஒரு பத்திரிக்கை அடித்து 10 பேரை கூப்பிட்டு ஒரு காரியம் செய்யலாம். இல்லை பத்திரிக்கை அடிக்கல் நான் வாய்மொழியால் சொன்னால் கூட 10 பேர் வந்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நீங்கள் உங்களை பொறுத்தவரைங்க ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுன்னா காய்கறிகள்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உள்ளதை பயன்படுத்துங்க. அதிகமாக ஊசியெல்லாம் போடாதீங்க. ஏன்னு கேட்டால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டுரும். உங்களுடைய ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை உடல் ஊதி இருக்கலாம், இல்லை உடலில் நீர்க்கட்டு அதிகமாக இருக்கலாம். ஆகையினால் இந்த நீரால் உங்களுக்கு கை கால்களில் பிரச்சனை வரும். இதையும் கவனமாக இருங்க. உங்களுக்கு நேராக 7ல் இருக்கிற சனியும் செவ்வாவின் பார்வையில் இருக்கின்ற சனியானது யாராவது ஒருத்தவங்க உங்களை பற்றி தவறாக சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. கோபத்துக்கு ஆளாக்குவாங்க, வேதனைப்படுற சூழ்நிலை வரும். ஆனாலும் அதை பொருள்படுத்தாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு நிரந்தரமான பகையும் இல்லை, பகையே வாழ்க்கையும் இல்லை. வருவாங்க போவாங்க, கொடுத்தாலும் நீங்கள் கொடுத்ததை வாங்கிட்டும் இல்லைன்னுவாங்க. நீங்கள் கொடுத்த நிமிஷத்துலேயே மறந்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனாலும் உங்களுடைய எண்ணமானது பிறருக்கு தான தர்மங்கள் செய்வதிலும் கோவில் குளங்களுக்கு செல்வதிலும் உங்களுடைய எண்ணங்கள் பிறருக்கு பயன்படக்கூடியதாகவும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட கன்னியாராசி நேயர்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையும் நியூட்ரலாக நார்மலாக வாழ்க்கையை எடுத்து செல்வது மிக சிறப்பானது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உங்களுடைய மனதுக்கும் உங்களுடைய குணத்திற்கும் ஏற்ற மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இவ்வளோ நாள் எவ்வளோ பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த காரியங்கள் சாதிக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு இப்பொழுது அற்புதமான நேரம் அமைந்துள்ளது. எனவே ஆடி மாதத்தில் பிறந்த கன்னியாராசி நேயர்கள் நீங்கள் மிக மிக சிறப்பாக நற்பலன்களை அடைந்து பேரும் புகழும் பெறுவீர்கள் என்பது ஒரு சிலருக்கு உள்ள உண்மை. இது அவரவர்களுடைய அனுபவ ரீதியாக என்ன நடக்கிறதுன்னு நீங்கள் தான் பார்த்து சொல்ல வேண்டும். உங்களுடைய எண்ணங்களை எவ்வளவு சரி என்பது உங்களுடைய கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுடைய எண்ணத்தை பிரதிபலிங்க. அதன் மூலமாக நாங்கள் அடுத்தடுத்து தருகின்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பான வழிகளை இன்னும் சிறப்பாக தருகிறோம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை எங்களிடம் கணித்து அதனுள்ள நுட்பங்களை ஒரு சயின்டிஃபிக்கான இந்த பிரபஞ்ச ரகசியங்களை நிறைய தெரிஞ்சிங்க.
தனிநபராக தனிப்பட்ட மனிதனுடைய சுய அந்த கருத்துக்களை, தன்னுடைய சுய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களிடம் எவ்வளவு அபூர்வமான குணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் சூரியன், சந்திரன், செவ்வாய் என்ற 3 சாரங்களும் சிறப்பாக அங்கே இருக்கிறது. புதன் என்பவன் அங்கே உச்சம் பெறுகிறான். அப்படி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் எல்லோரும் அங்கே இருக்கிறதுனால ஒரு அதிகாரப்பூர்வமான தன்மையில்தான் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், வாழ வேண்டும். வாழுவதற்கான முயற்சி பண்ணி ஏதேனும் ஒரு சிறு சிறு அமைப்புகளையாவது நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வருகின்ற ஆற்றல் தான் இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கே தவிர, உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி வாழ்ந்த முறையை பொறுத்து தான், உங்களுடைய சுற்றுப்புற சூழல் அமைத்து கொண்ட விதத்தை பொறுத்து தான் உங்களுடைய இன்றைய பயணப்பாதையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். உங்களோடு பலவிதமாக நாங்கள் பல மொழிகளிலும் நாங்கள் பல நாட்டவர்களோடு தொடர்பு கொண்டு அவருடைய வாழ்க்கையின் தரத்தை செம்மையாக எடுத்து செல்கிறோம். இது புதிய நபர்கள் எல்லாம் பலவிதமான அனுபவ கஷ்டங்களை கூறும்போது அந்த கஷ்டத்தில் விடுபடுவதற்கான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கி உங்கள் ஜாதகத்தை கணித்து அதன் மூலமாக உங்களுக்கு உள்ள இசை, உங்களுக்கு உள்ள கிரக எந்த கிரகம் சரியில்லையோ அதற்கு உள்ள ஒரு மந்திர உச்சாரணம் அதை எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுத்து சிறப்பான வழியில் எடுத்து செல்கின்றோம். அதற்கு உங்களுடைய தேவையை பொறுத்து எங்களுடன் அணுகினால் நாங்கள் அதை சிறப்பாக செய்து தருகிறோம். அதற்கான எண்ணானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிந்த 7 வயது குழந்தை ஆணோ பெண்ணோ, 11 வயது குழந்தை ஆணோ பெண்ணோ இருந்தால் சிறந்த அற்புதமான ஆற்றல் படைத்தவர்கள், திறமைசாலிகள், அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, இருந்தாலும் இவர்களிடம் திறமை இருக்குது என்பதை உணர்ந்தவர்கள் இந்த எண்ணோடு காண்டாக்ட் பண்ணி அவர்களை பற்றிய விவரங்கள் தாருங்கள். அவர்களுடைய ஃபோட்டோ, அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அவர்கள் இருக்கும் திறமைகளை எழுதுங்கள். நாங்கள் இன்டர்வியூக்கு அழைத்து அவர்கள் மூலமாக அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப அவர்களை நாங்கள் எங்களுடைய நடக்கப்போகிற புதிய நிகழ்ச்சியில், அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய குழந்தையும் கலந்து அந்த நிகழ்ச்சியின் மூலமாக சிறப்படைய வேண்டும். புதிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். இந்த நியூ ஜென்ரேஷனுடைய மனித நோக்கமானது, அறிவியல் நோக்கமானது சிறப்பு பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய துணை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் உங்களுடைய முயற்சியில் எங்களுடைய எண்களில் காண்டாக்ட் செய்வதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு நாம் எல்லாம் சேர்ந்து பாடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை வணங்கி மகிழ்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.